ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் இந்த புக்கு தான் உண்மையான பகவத்கீதை. அதாவது இது ஞான மார்க்கத்து பகவத்கீதை. இதனால் நீங்கள் கிருஷ்ணர் படம் போட்டிருக்கோம். கிருஷ்ணர் அர்ஜுனனும் தேர்ல இருந்து உபதேசம் கேட்குற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம். அது பக்தி மார்க்கத்து பகவத்கீதை. இதோட இதுதான் இது ஞான மார்க்கத்து பகவத்கீதை. சிவனே நேரடியாக சொன்ன, கடவுளை நேரடியாக சொன்ன ஞானம் இது. இதோட நினைவாக வெளிப்பட்டிருக்க விஷயங்கள் தான் பக்தி மார்க்கத்து மற்ற ஹோலி புக்ஸ் எல்லாமே. இப்போ இதுல இருக்கிறத ஒண்ணுன்னா நான் சொல்லும் போது டீகோட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ஆக்சுவலா சொல்லப்பட்டிருக்குங்கிறது. முதல் பாடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரத்தம் சதையலால் ஆன ஒரு உடம்பு கூட ஒரு ஆத்மா உள்ள பிரவேசமாகும் போதுதான் ஒரு மனிதனாக எழுந்து நடமாட முடியுது. ஒருவேளை இந்த சதுப்பிண்டத்துக்குள்ள அந்த ஆத்மா இல்லை அப்படின்னா அவங்க இறந்த உடல் தான். அது இருக்கிறதுனால தான் நீங்க எழுந்து நடமாடிட்டு இருக்கீங்க, பேச முடியுது, கேட்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. பிரெயின் ஒரு ஜடப்பொருள். நம்ம எத்தனை சயின்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, பிரெயின் தான் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஒரு இறந்த உடலுக்குள்ளயுமே பிரெயின் தான் இருக்கு. ஆனா அதால செயல்பட முடியல, இன்ஆக்டிவா தானே இருக்கு. அப்படின்னா பிரெயினை தாண்டி ஒரு விஷயம் தேவை உடலுங்கிறதுக்கு. அதுதான் ஆத்மாங்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உடலுக்கு எப்படி ஒரு கை கால்ங்கிறது அங்கமா இருக்குதோ அதே மாதிரி ஆத்மாவுடைய அங்கங்கள் தான் இந்த மனம், புத்தி, சமஸ்காரங்கிறது. மனம் அப்படின்னா நீங்க சும்மா உட்காந்துருக்கிறப்போ ஏதாச்சும் தாட்ஸ் மைண்டுக்குள்ள ரேண்டமா ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் அலை பாஞ்சிட்டே இருக்கும், எதையாவது மேய்ஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மனம்ங்கிறது. சும்மா நீங்க எப்படி இருந்தாலும் மைண்டு இந்த பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கும், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும். புத்திங்கிறது என்ன அப்படின்னா இந்த மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் சரியா தவறான்னு பகுத்தறிகிறது. அதனாலதான் தராசு சிம்பிள் காமிச்சிருக்காங்க. சரியா தவறான் பகுத்தறிகிறது, அதுக்கு பேர் தான் புத்தி. சமஸ்காரங்கிறது என்னன்னா மனசுல ஒரு எண்ணங்கள் தோன்றுது, அது சரியா தப்பான்னு பகுத்தறியுது. அது சரின்னா இந்த எண்ணத்தை செயலுக்கு எடுத்துட்டு வர அனுமதிக்கும் புத்தி. அப்போ செயலுக்கு எடுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு முறை அந்த செயலை செஞ்சுட்டீங்க அப்படின்னா சமஸ்காரத்துல பதிவாயிரும், ரெக்கார்டா பதிவாயிரும், கேசட் மாதிரி பதிவாயிரும். இப்போ மறுபடியும் மனம்ல எந்த மாதிரியான எண்ணங்கள் தோணும் அப்படின்னா நீங்க சமஸ்காரத்துல என்ன பதிய வச்சிங்களோ அது சம்பந்தமான எண்ணங்கள் தான் மறுபடியும் மனதுல எண்ணங்கள் தோன்றும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கையில ஒரு கொசு கடிக்குது, மனசு என்ன என்ன வருது அப்படின்னா அதை அடிக்கவா வேண்டாமான்னு எண்ணம் வருது. அதை அடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. புத்தி உள்ள போகுது, சரியா தப்பான்னு பகுத்தறியுது, அடிக்க வேண்டாம், ஏன்னா அது உயிரை கொல்லக்கூடாது. புத்தி தெளிவா இருக்க சமயத்துல ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறது புத்திக்கு தெரியும். அதனால அதை கொல்ல வேண்டாம், தப்பான என்னன்னு சொல்லி அது இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணி அதை சமஸ்காரத்துக்கு செயலை எடுத்துட்டு போகல. சப்போஸ் நீங்க செயலை எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது சமஸ்காரத்துல பதிஞ்சிடும். இது ஒரு நல்ல புத்தி இருக்கிற மனிதனோட அடையாளம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி இல்லை, அது பகுத்தறிகிற சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா கொசு அடிக்கவான்னு கேட்குறப்போ இந்த புத்தியில சக்தி இல்லையே. ஆல்ரெடி நம்ம வெடுக்கு கோவப்பட்டுறோம், வெடுக்குன்னு பேசிடுறோங்கிறப்போ பண்ணிட்டு யோசிக்கிறோம் தெரியுமா. அது எதனால நடக்கு அப்படின்னா புத்தி வீக்கா இருக்கும் போதுதான். தப்பான முடிவு எடுத்துடுறோம், அது செஞ்சுட்டு பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். அதே மாதிரி கொசு அடிக்கவா வேண்டாமான்னு வேணா கேட்குறப்போ அடின்னு தப்பான ஒரு முடிவை கொடுத்துருச்சு, நம்மளும் இந்த கொசுவை அடிச்சிட்டோம். அப்போ உயிரை கொள்ளக்கூடாது, அது தப்பு தான். ஆனா அந்த தப்பை பண்ணிட்டோம், அது சமஸ்காரத்துல நம்மளோட குணமா பதிஞ்சிருது. இதுதான் நம்ம குணத்தை பதிய வைக்கிறதுக்கான இடம், பதிஞ்சிருது. பதிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டி ஒரு கொசு கடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி உங்க குணத்துல நீங்க அடிக்கணும், ஒரு உயிரை கொள்ளலாம் அப்படின்னு தப்பான குணத்தை பதிய வச்சுட்டீங்க. மறுபடியும் அது தயங்காம அதே தப்பு பண்ணும். இப்படிதான் ஒரு மனுஷனோட குணம் உருவாகிறது. இந்த சமஸ்காரத்துலதான் ஒரு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பாவ புண்ணியத்தை மட்டும் தான் எடுத்துட்டு போவான்னு சொல்றாங்கல்ல. அது எப்படின்னா சமஸ்காரத்துல பதிஞ்சு உங்களோட குணங்கள், நல்ல குணமும் பதிய வச்சிருப்பீங்க, கெட்ட குணமும் பதிய வச்சிருப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலைதான் உங்களுக்கு அடுத்த பிறவியில் அமையும். எதுக்கு ஒரு கார் படத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னா காரை விட ஒரு ஜேசிபிங்கிறது, ஜேசிபி இயந்திரம்ங்கிறது ஏன்னா அது நிறைய ஆக்ஷன் பண்ணும். ஒரு பட்டன் அமுக்கணும் அப்படின்னா குழியை தோண்டும், அங்க போடும், பின்னாடி ஒரு ரிவர்ஸ் வரும், ஃப்ரண்ட்ல வரும். அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ். நம்ம பட்டன் அமுக்க அது நிறைய ஆக்ஷன் பண்ணுதான். அதே மாதிரி தான் மனித உடலும். உள்ளுக்குள்ள ஆத்மான்னு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு ஜேசிபி எப்படி இந்த டிரைவர் இயக்குறாரோ அதே மாதிரி ஆத்மா ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்துட்டு கட்டளை இட்டுட்டே இருக்காரு, இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு கட்டளை இடுறது. கட்டளை இடுறதுக்கான ஒரு எதன் மூலமா கட்டளை இடுது அப்படின்னா மூளை பயன்படுத்தி. ஆத்மாவில இந்த எண்ணங்கள்ங்கிற எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் மூளையில இருக்க நர்வ்ஸ்க்கு போய்
அந்த நெர்வ்ஸ் வந்து உடம்புல மூலமா உடம்புல இருக்க நிறைய நெர்வ்ஸ் இருக்கு, அந்த ஒயர் மூலமா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பாஸ் பண்ணி கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, வாய் மூலமா பேசுறது, காது மூலமா கேட்கறது, கண்ணு மூலமா பாக்குறது, இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸையும் கண்ட்ரோல் பண்றது ஆத்மா தான். பிரெயினை பயன்படுத்தி பிரெயின் மூலமா உடம்ப ஆக்டிவேட் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது. சப்போஸ் இந்த பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆத்மா உள்ளதான் இருக்கும், அதாவது கோமா ஷெட்னு சொல்றாங்கல்ல, ஆத்மா உள்ளதான் இருக்கும், பிரெயினும் இருக்கும். ஆனா இந்த எண்ணங்களை கடத்த முடியாது, ஆத்மால இருந்து மூளைக்கு கடத்தி மூளை மூலமா உடம்புக்கு கடத்த முடியாது. அதுக்கு பேர் தான் மூளை சாவுன்னு சொல்றது. சரியா? ஓகே.